நான் உன்னை 13 வருஷத்துக்கு முன்னாடி உன் வீட்டு பெட்ரூம்ல மண்டி ஓட்டேன். ஆமா, மண்டி ஓட்டத்தான் செய்வார் அவரு. எதுக்குங்க வண்டி ஓட்டிய? கட்டில் கொஞ்சம் நட்டு லூஸா இருந்துச்சு, டைட் வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி என்ன ப்ரோ? ஆமா, நின்றுபிட்டு பண்ண முடியாதுல்ல, அதான் ஏற்கனவே உன் தொண்டை நக்குன மாதிரி இருக்கு, இதுல மைக்க தொண்டை நக்குன மாதிரி இருக்கா. ஐயோ, அதான் எங்க வந்து சொல்லட்டேன் பாரு, அசந்தேன்னா உன் வீட்டுல நேரம் ஒட்டையடை அடிச்சுக்கிட்டேன். நீ வா. மத்த ஆளு மாதிரி இந்த பேச்சுக்கு சொல்லிட்டு போற ஆளும் கிடையாது. நான் ஆமா, இவர் பொழந்து தள்ளிடுவாரு. அப்படியே குழிய தோண்டி மூஞ்சி நம்ம டடக்கு 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 மூஞ்சி எரிஞ்சிடாரு. அப்படியே பார்த்தாலும் என்னன்னு ஐஸ்கிரீம் சாப்பா சொல்றேன், நீ திருந்த மாட்டேன். 2 பிள்ளை வந்துட்டு உனக்கு தெரியாத மயிர் மலை உங்க பெரிய தமிழாக்க மாட்ட மாதிரி அவருக்கு என்ன சொல்ற? நடிப்ப அப்படியே கள்ளி கள்ளி உன் கலுங்க அடைச்சே வருவேன். அப்புறம் மத்த அடுத்தா நான் திறக்கவா? இருங்க ப்ரோ, பத்தி சரி கட்டிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு உனக்கு கஞ்சி தஞ்சி ஊத்த குழந்தைய வேணாமா? அதையா இங்க டிவியை போட்டு அங்க ரிமோட் அமுக்கிறாவாரு. இப்ப கெட்ட குடிய கெடுத்த விடாவ. மத்த ஆளு மாதிரி இந்த முதல்வர்ல வந்து டயர்டா படுக்கலாம் கிடையாது. நான் ஃபுல் வார்ம் அப் தான். முதல்வர்லாம் 400 தடவை உன்னை என்ன வேணா பண்ணுவேன். ஆமா, 400 தடவை 400 தடவை பேசிக்கிட்டே இருப்பேன். நான் முதல்வருக்கு வரும்போது கிருணி பழம் வாங்கிட்டு வரவா இல்ல சப்போட்டா வாங்கிட்டு வரவா? கிருணி பழம் வேணாங்க தம்பி, கிருணி பழம் வேணாம், அது ரொம்ப பெருசா இருக்கும். நல்ல மலை வாழைப்பழம் வாங்கிட்டு போ. ஏன்? ஒரு வளம்னாலும் போதும், அந்த பிள்ளைவாட்டுக்கு விடிய விடிய மதிக்காம இருந்துக்கிறோம்னு. இந்த பிள்ளை அதை யூஸ் பண்ணிருக்கும் போல.